சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, திருமந்திரம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. திருமந்திரத்தை நாம் எப்படியாவது படித்தாகணுங்கிற ஒரு வேகத்தில் திருமூலர் அருளும் இறையருளும் குருவருளும் நமக்கு கூட்டினதுனால எல்லா தந்திரத்தையும் தொடர்றதுக்கு திருமூலர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் திருமூலருடைய கருணையினால் நம்ம 6ஆம் தந்திரத்தை முடிச்சிருக்கிறோம். இவ்வளோ ஈஸியாக திருமந்திரத்தை எழுத்து முடித்தவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அது பெரிய புராணத்தில் பெரிய அறிஞரே 300 மந்திரத்தை தான் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. நான் தொடங்கும்போது அந்த 300 மந்திரத்தை தொடங்கிட்டு எனக்கு விருப்பமெல்லாம் விட்டுட்டேன். இல்லை, நான் ஒவ்வொரு மந்திரமாக நடத்த போகிறேன்னு நடத்தினேன். திருமூலருடைய கருணையினால் 6 தந்திரம் ஒரு எழுத்து விடாமல் படிச்சிருக்கிறோம். அதுலேயும் ஒரு உரை அல்ல, பல உரை நம்ம பார்க்கலன்னா இப்போ 7 முடிச்சிருக்கலாம். ஆமாம், 7ஆம் தந்திரத்தை நம்ம காலனி வகுப்பாக வச்சுருக்கிறோம். 8ஆம் தந்திரம் முத்தையாப்பிள்ளை லேஅவுட் கோயில் வகுப்பாக வச்சுருக்கிறோம். 9ஆம் தந்திரம் காந்தி நகர் வகுப்பாக வச்சுருக்கிறோம். அதனால் இனிமேல் திருமந்திரம் எப்போ எடுத்தாலும் 7ஆம் தந்திரம். சரியா? அதில் எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம்? ஆரம்பிச்சிட்டோமா? திருமூலர் கருணையினால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று குருவருளை சிந்தித்து திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தை தொடங்குவோம். முதல் மந்திரம் சொல்லுங்கள். அதாவது இந்த 7ஆம் தந்திரத்தில் ஆராதாரம் அதான தலைப்பாக வருது. அதில் முதல் மந்திரத்துக்கான பொருளை எழுதுங்க. இந்த 4 2 3 என்ற மந்திரம் சதாசிவ மூர்த்தியை யோக பாவனையால் உணர்கின்ற ஆதாரங்களில் 6னுடைய இயல்பை சொல்லுகிறது. ஆதாரங்கள் 6 ஆதாரங்களினுடைய இயல்பை சொல்லுகிறது. மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. 4 இதழ் உடையது மூலாதாரம், 6 இதழ் தாமரை வடிவானது சுவாதிட்டானம், 10 இதழ் தாமரை வடிவானது மணிபூரகம், 12 இதழ் தாமரை வடிவானது அநாகதம், 16 இதழ் தாமரை வடிவானது விசுத்தி, 5 இந்த ஆதாரங்களில் அங்கங்கே தியானம் செய்து புருவமத்தியாகிய 6ஆம் ஆதாரத்தில், அதாவது ஆக்ஞையில், ஆக்கினைன்னு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. ஆக்ஞை, ஆக்கினைன தண்டனைன்னு அர்த்தம். ஆக்ஞையில் சிவனுடைய திருவடியை தரிசிக்கலாம். முதல் 5 ஆதாரங்களை கண்டு கடந்தால்தான் 6ஆம் ஆதாரத்தை அடைய முடியும். அந்த 6ஆம் ஆதாரத்தில் சதாசிவ பெருமானை தரிசிக்கலாம். மூலாதாரம் சிவப்பு நிறமுடையது, அந்த குறிப்புகளெல்லாம் ரொம்ப விரிவாக இருக்குது. அதை எழுதினோம்னா நம்மளால் பாடத்தை முடிக்க முடியாது. அதில் வரக்கூடிய எழுத்துக்கள் அது இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம 3ஆம் தந்திரத்தில் படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 3ஆம் தந்திரத்தில் படத்தோடு படித்த ஞாபகம் இருக்குதா? படிச்சிட்டோம். அதனால் மந்திரம் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். வேறு செய்தி தேவையாங்கிறத நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். 4 2 3 ஈர் 5 ஈர் 6 கோலி மேல் நின்ற குறிகள் 16
மூலங்கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டுங்கிறது ஆறாந்தரம். காலங்கண்டானடி காணலும் ஆமே. அதாவது இறைவனுடைய திருவடியை காணலாம், காலத்தை கடந்த இறைவனை தரிசிக்கலாம். நம்ம இப்போ சொல்லியிருக்கிற பொழிப்புரையில் எந்த விதமான சந்தேகம் வராத அளவில் பொழிப்புரை இருக்குது. அது போதுமான அளவுக்கு எழுதியாச்சு. இந்த செய்தி ஞாபகம் இருந்தால் போதும். நாதெழி தாமரை மூலாதாரம், ஆறிதழ் தாமரை சுவாதிட்டானம், 10 இதழ் தாமரை மணிபூரகம், 12 இதழ் தாமரை அநாகதம். இப்படி 2வது தடவையாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வரலையா? எப்படி வரும்? வராததுனால தானே சந்தோஷமாக இருக்கிறீங்க. நான் கவலையோடு இருக்கிறேன். அநாகதத்துக்கு 12 இதழ் தாமரை சொல்லும்போது சந்தேகம் ஒன்றும் வரலையா? 1000 இதழ் தாமரை சகசிராரத்துக்கு, 7ஆம் ஆதாரத்துக்கு தான் 1000. சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவில் அநாகதத்துக்கு எத்தனை இதழ் சொல்கிறாங்க? சிவஞான போதத்தில் 4ஆம் ஆதாரத்துக்கு 8 இதழ் சொல்கிறாங்க. இங்கே எத்தனை சொல்கிறாங்க? இங்கே அநாகதத்துக்கு 12 இதழ் சொல்கிறாங்க. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான கேள்விகளை எழுப்பிக்கொள்ளணும். சாஸ்திரத்தில் உள்ள தியானம் ஒரு வகையாகவும், அது ஞான யோகமாக வருது. இது எதாக வருகிறது? யோகமாக வருது. அதை எழுதிக்கிடுங்க. அதெல்லாம் அந்த சந்தேகங்களை எல்லாம் எழுப்புறது தான் நம்ம பாடத்தின் தனிச்சிறப்பு. சும்மா பாடத்தின் போக்கில் போகிறதில்ல. சிவஞான போதம் 9ஆம் நூற்பாவில் 4ஆம் ஆதாரத்துக்கு 8 இதழ் தான் சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே திருமூலர் எத்தனை இதழ் சொல்கிறாரு? 12 இதழ் சொல்கிறார். இதில் முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கு சொல்லப்பட்டது, அதாவது 8ஆம் நூற்பாவில் குரு வருகைக்கு முன்பே ஒரு யோகம் வருது, சரியகிரியா யோகங்களை செய்துளி. 9ஆம் நூற்பாவிலையும் ஒரு யோகம் வருது. அந்த குரு அந்த 8ஆம் நூற்பாவில் வர்ற யோகம் அளவுக்கு நாம் இதை எடுத்துக்கிடணும். ஆமாம், இது அது அங்கே சொல்லப்பட்டது 36 தத்துவ அடிப்படையிலான யோகம். அங்கு சொல்லப்பட்டது என்ன தத்துவ அடிப்படையிலான யோகம்? 36 தத்துவ அடிப்படையிலான யோகம். அந்த தத்துவங்களை தனக்குள் அடக்கினால்தான் அவன் நிட்டைக்கு போக முடியும். அதாவது சரியகிரியை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என்ற படிநிலைக்குரிய யோகம் அது வேற, இந்த யோகம் வேற. இது சரியகிரியை யோகத்தோடு சேர்ந்த யோகம். அதை தான் இதில் உள்வாங்கி கொள்ளணும். 6ஆம் ஆதாரத்திற்கு சதாசிவன், அம்மை மனோன்மணி. இதனுடைய நிறம் வடிவம் எல்லாமே 3ஆம் தந்திரத்தில் படத்தோடு இருக்குது, தருமையாதீன புக்கில். இதில் நிறைய விஷயங்கள் வருது. அது என்ன கேட்டால் இப்போ அதை நம்ம படித்து பார்த்துக்கலாம். ஆக்ஞை வரையில் ஒளி உருவாக காணுகிறோம். இது ஒரு புது செய்தி, அழகாக இருக்குது. இது வித்தியாசமான பகுதி. இந்த பகுதியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்ஞவடியில் ஆக்ஞத்தில் ஒளி வடிவாக இருக்கிறாரு. ஆக்ஞை வரைக்கும் ஒளி வடிவம். அதை கடந்த பிறகு திருவடி தரிசனம். காலங்கடந்தான் என்ற சொல்லுக்கு காலத்தை வென்றவன் என்று பொருள். காலத்தை படைத்தவன் என்று பொருள். ஒரே ஒரு செய்தி தான் நான் சொல்லிட்டேன். அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். ஆக்ஞை வரையில் ஒளி வடிவாக காணணும். கண்டோம்னா அதற்கு பிறகு பதிஞானம் பிறக்கும். 6ஆம் ஆதாரத்துக்கு போகும்போது பதிஞானம் பிறந்துடும். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அதுக்கு முன்னுரை எழுதுங்க. இயற்கை அறிவின் மேல் சிவம் விளங்கும். அதாவது ஆதாரங்களின் மேல் சிவம் விளங்குவதை சொல்லுகிறது.
பொருள், மந்திரத்தின் பொருள் எழுத போகிறோம். நாத தத்துவத்தில் 12 கலையுடைய சூரிய மண்டலம். நாதாந்தத்தில், நாதத்தை கடந்த நிலையில் 16 கலையுடைய சந்திர மண்டலம். நிலம் முதலாக நாதாந்தம் வரை அதற்கு மேல், நாலாந்த வரையும் அதற்கு மேலும் பராசக்தியாகிய அருள் சக்தி. இவ்வாறு அறிவே வடிவான கோயிலுள் வேற்றுமை கடந்த அறிவால் நாம் சாதனம் செய்யும்போது 36 தத்துவம் கடந்த பரசிவனை காணலாம். முடிவுரை: சூரிய மண்டலம், சந்திரமண்டலம், சக்தி மண்டலம் இவைகளுக்கு ஆதாரமானவனும் இறைவன், இவைகளின் மேல் இருப்பவனும் ஆதேயமாக இருப்பவனும் இறைவன். அந்த இறைவனை பதிஞானத்தால் நாம் தியானிக்கும்போது பரசிவன் விளங்குவார். படித்து பாருங்க. ஈராறு நாதத்தில், நாத தத்துவத்தில் 12 கலை எழுதுனீங்களா? எனக்கு எழுதியிருக்கீங்களா இல்லையா? அதான் ஈராறு 12. ஈராறு நாதத்தில், ஈரட்டாம் அந்தத்தில், ஈரட்டு 16 எழுதியிருக்கீங்களா? மேதாதி நாதாந்த, மேதாந்த நாதாந்த மீதாம் பராசக்தி. அதுக்கு அடுத்தது நில முதல் நாதாந்த மீறாக, அதுக்கு மேலே யார் இருக்கிறா? பராசக்தி. போதாலயத்த விகாரம் தனி போத, அதாவது பதிஞானத்தினால் வேறுபாடு அற்ற அந்த நிலைக்குள்ளே நம்ம போகும்போது மேதாதி ஆதார மீதான உண்மையே. என்ன பொருள்னா, நாம் இதையெல்லாம் 36 தத்துவங்களை கடந்த யாரை தரிசிக்கலாம்? பரசிவத்தை தரிசிக்கிறோம். அடுத்த மந்திரம் மேலென்று தொடங்குவது முன்னுரை. வேற்றுமை உணர்வு இல்லாமல் தியானிக்கும்போது சாதகன் சிவத்தில் கலக்கிறான். சாதகன் சிவத்தில் கலக்கிறான். அப்போது அவன் இறைவனுடைய வியாபகத்தையும் தன்னுடைய வியாபகத்தையும் அறியலாம். மந்திரத்தினுடைய பொருள் பார்க்க போகிறோம். மந்திரம் எப்படி தொடங்குது? அதுதான் பொருள் சொல்ல போகிறோம். மேல் கீழ் என்னும் பாகுபாடு இல்லாமல், அதைத்தான் அகம்புறம்னு சொல்கிறதும் அதே தான். அகம்புறத்தை கிடக்கிறது அதுதான், மேல் கீழ் கிடக்கிறது ரெண்டும் ஒன்று தான். பாகுபாடு இல்லாமல் சம புத்தி பண்ணும்போது சாதகன் சிவோகம் பாவனை செய்கிறான். சிவோகம் பாவனைக்கு என்ன டெபினிஷன்?
சிவோகம் பாவனைனா என்னது? சிவமாக. சிவோகம் பாவனைக்கு என்ன டெஃபினிஷன்? அதாவது சிவோகம் பாவனைனா நேரடியான பொருள் நான் சிவம்னு பொருள். சைவ சித்தாந்தப்படி ஆன்மா யாராக முடியாது? அப்படி சொன்னால் அது சிவரூபத்தில் போய் விழுந்துடும், ஆன்ம ரூபத்தில் போய் விழுந்துடும். இங்கே சிவோகம் பாவனைங்கிறது எது வரைக்கும் போகும்? அது சிவ யோகம் சிவ போகத்தில் போய் நிற்கிற இடம். சிவோகம் பாவனை என்பது நான் சிவமானேன் என்று சொன்னாலும் எனக்குள் சிவம் இருப்பதை நான் என்ன செய்கிறேன்? உணர்கிறேன். அதாவது எனக்கு செயலில்லை என்று உணர்கிறேன், எனக்கு சுதந்திரம் இல்லை என்று உணர்கிறேன், நான் சிவமாக இருப்பதை உணர்கிறேன். அப்படி மட்டும்தான் பொருள் எடுக்கணும். சிவோகம் பாவனையில் நான் சிவமானேன்னா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் நூற்றுக்கணக்கான தடவை சொல்லிட்டேன். ஒரு செம்பருத்தி இருக்குது, ஒரு ஸ்படிகம் இருக்குது. ஸ்படிகம் ஆன்மா, செம்பருத்தி இறைவன். செம்பருத்தியினுடைய நிறம் முழுவதும் எதில் படியும்? ஸ்படிகத்தில் படியும். ஆனால் ஸ்படிகம் எதாக முடியாது. அதுபோல் இறைவனுடைய தன்மைகள் அந்த உயிர் மேலே படியும், உயிர் எதாக முடியாது. இந்த உதாரணத்தை சொன்னால் ஒழிய சிவோகம் பாவனையை உங்களால் புரிய வைக்க முடியாது. நீங்களும் குழப்பி அவனையும் சேர்த்து குழப்ப வேண்டியதான், எல்லாருமே சேர்ந்து. இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வேதாந்த சிவோகம் பாவனையில் சாதகன் யாராகி விடுகிறான்? சிவமாகவே ஆகி விடுகிறான். இறைவனுக்கு ஐந்தொழில், இவனுக்கு ஐந்தொழில். இது ஆதீன சொற்பொழிவில் பார்த்தீங்கல்ல, அந்த சிவசமவாதிகள் சொல்லுவோம் முத்தி, 10க்கும் மேற்பட்ட முத்தி படிச்சிங்களாங்க. அதில் சிவசமவாதி முத்தி என்ன சொல்லுது? சிவனுக்கு அந்த உயிர் என்ன சமமாகிறது, அது முத்தின்னு சொல்கிறானல்ல. அவனை மாதிரி தான் மாயாவாதிகளும் சொல்லுகிறார்கள், அவனை போல தான் ஏகான்மவாதிகளும் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிடுவீங்க கொஞ்சம் அசந்திங்கன்னா. நீங்களும் போய் உங்கள்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க. சிவோகம் பாவனைனா இந்த டெஃபினிஷனை கொடுக்கணும். சாதகன் ஸ்படிகம், சிவன் யார்? செம்பருத்தி மலர் போல. ஸ்படிகத்தின் தாக்கம் செம்பருத்தியில் வராது. செம்பருத்தியின் தாக்கம் எதில் வரும்? வரும். செம்பருத்தியின் தாக்கம் ஸ்படிகத்தில் வரும்னா ஸ்படிகம் எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்? அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப்பாக போகணும். இது நாம் இப்போ இட்லி உதாரணம் நம்ம மறைப்பு சக்திக்கு சொன்னோம்னாலும் அது தோன்றுனா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நான் உட்காந்து யோசித்தேன் நல்ல உதாரணம்ங்கிறது. அதாவது இட்லியை நம்ம துணியில் சேர்க்கும்போது மாவு பச்சையாக இருக்குது, வேகலை. ஆனால் இட்லியை பிரிக்கும்போது மாவு என்ன செஞ்சிருது? பக்குவமாகிருது. பக்குவம் ஆகும்போது அருட்சக்தி, பக்குவமாகவும் மறைப்பு சக்தி. எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த உதாரணம் சூப்பரான மங்கை சொல்லிச்சுது. அங்கே பழனியில் வச்சு இட்லி உதாரணம் சூப்பராக இருந்தது அப்படின்னுச்சுது. அவ்வளோ பெரிய பாடத்தில் எதுதான் மனசில் நிற்குது? அதுதான் ஆசிரியன் ஜெயிக்கிற இடம். சாமி உங்ககிட்ட பேசுகிறாருன்னா பாடத்தில் இல்லாத உதாரணம் உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா தான் பேசுகிறாருன்னு அர்த்தம். புஸ்தகத்தில் இருக்கிறத யார் பேசிகிட்டு இருந்தாலும் அது உபாய ஞானத்தில் கூட என்ன செய்யாது, சேராது. உங்களுக்குள்ளேருந்து புதிய உதாரணங்கள் வரணும். அது சித்தாந்தத்துக்கு பொருந்துதா, லாஜிக்கு பொருந்துதாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் அதை சொல்லி நீங்கள் ஆதீன புலவரே சொல்கிறாரு திருச்செங்கோட்டில், தோசைக்கல் வியாபகம் தோசமாவு வியாபியங்கிறாரு. சன்னிதானம் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன்னா எல்லாரும் இட்லி துணி இதையெல்லாம் அது அவன் தான் ஜெயிப்பான். நீங்கள் புஸ்தகத்தில் இருக்கிறத பேசிக்கிட்டே அலைஞ்சிங்கன்னா ஒவ்வொரு ஊராக அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஊராக சுற்ற வேண்டியதுதான். இந்த பாட சம்பந்தமாக சாமி உங்ககிட்ட பேசுகிறாருங்கிறதே நீங்கள் பாடம் நடத்துகிற எதில் தான் தெரியும்? அந்த உதாரணங்கள் அதை கையாளுற முறையில் தான். ஒரு மாணவர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், குழந்தை அம்மாள்கிட்ட, அம்மா யாராவது தெரிஞ்சவங்களையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேட்க சொல்லுங்க அப்படின்னு. எங்கேயா அப்படி முடிஞ்ச அளவுக்குங்கிறீங்க? ஆண் பண்ணால் கீழே வைக்க மனசு வராதுங்க, அப்படி பாடங்குது அது. அப்படி சொல்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். என்ன செஞ்சிட்டாரு, என்ன பேசிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாருங்கிற எண்ணத்திலே உள்ளே போனால் ஒன்றுமே புரியாது. அது முனைப்பில் போனால் ஒன்றுமே புரியாது. இதை ஆசிரியர் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், இதை எழுத எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். நான் ஒரே ஒரு உதாரணமாக சொன்னேன். எனக்கு 38 மந்திரம், 10,000 ரூபாய் பேசுகிறவருக்கு 6 மந்திரம். எத்தனை மடங்கு அதிகம். ஆனாலும் நம்ம அசராமல் உட்காந்து அடிச்சிருக்கிறோம். எல்லாம் இறைவனுடைய கருணை, குருவினுடைய கருணை. அதான் அதில் உள்ள சிறப்பு. நமக்கு வியூவர்ஸ் 600க்கு மேலே போயிட்டு, 600க்கு மேலே போயிட்டு. காரணம் சும்மா தானாக வரல, நம்ம எல்லோரும் வேலை செஞ்சுருக்கோம். நான் மட்டுமே ஒரு 3-4 மணி நேரம் பேசியிருப்பேன். நேற்று பேசலை, முந்தா நாள் பேசினேன் நிறைய பேர்ட்ட. எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த குழந்தைகளுடைய பெற்றோரெல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 5 பேர், உங்கள் உறவினர்கள் பேர், நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க வைங்க,
எல்லாத்தையும் பேசணும். நம்முடைய உழைப்பு, எல்லாருடைய உழைப்பு ஒரு காரணம். பாடத்துக்கு வருவோம். என்ன எழுதுனீங்க? அந்த சிவோகம் பாவனைக்காக சொன்னேன். சிவோகம் பாவனை சிவோகம் பாவனைன்னு நீங்கள் உரையில் இருக்கிறத சொல்கிறது மட்டுமே போதாது, உரையிலேயுமே அப்படியே இருக்கும். நீங்கள் அதை அப்படியே கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கே போய் விழுந்துருவாங்க? சிவசமவாதத்திலேயே வேதாந்தத்தில் போய் விழுந்துருவாங்க. தியானிக்கும் ஆன்மா இறைவற்குரிய 6 குணங்களை பெறும். 8 குணம் 6 சொன்னாங்கன்னா 2 அதில் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன 6ன்னு கேட்க வேண்டியதில்லை. உலகமெங்கும் நிறைந்த பொருளாய், உலகமெங்கும் நிறைந்த பொருளாய் அதாவது வியாபகத்தன்மை பெற்று நிற்கும் இந்த உயிர். மந்திரம் என்ன சொல்லுது? மேல் என்றும் கீழென்றும் பாகுபாடு இல்லாமல் சம புத்திக்கு வரணும். முதல்ல சிவோகம் பாவனை பண்ணணும், 6 குணங்கள் பதியணும், வியாபக நிலையை அடையணும். மந்திரம் படிக்கும்போது வருதான்னு பாருங்கள். மேலன்று கீழன்று இரண்டர காணுங்கள். இந்த மேல் கீழே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம்புறம் என்றும் புரிந்து கொள்ளலாம். தானென்றும் நானென்றும் தன்மைகள் ஓராறும், அதாவது சம புத்திக்கு உட்பட்டு தன்மைகள் ஓராறுங்கிறது என்னது? அந்த இறைவனுக்குரிய எண்குணங்களை 6 குணங்களாக சொல்லி அது நம்மேல் பதியுங்கிறார். செம்பருத்தியினுடைய நிறம் ஸ்படிகத்தில் பதிந்து விடுமே தவிர, ஆனால் அது ஸ்படிகத்தில் படிந்த செம்பருத்தி ஆகாது. செம்பருத்தியை எடுத்துட்டா அதில் இருந்த எது போயிடும்? அந்த செம்பருத்தியினுடைய நிறம் போயிடும். அதையெல்லாம் நீங்கள் உள்ளே யோசித்துக்கிடணும். அந்த பாரங்குமாகி பறந்து பராபரம் காரொன்று கற்பகமாகி நின்றானே, அப்படி ஒரு இடத்துக்கு அந்த உயிர் போயிட்டுன்னா கற்பகமாகி நின்றான் என்பதன் பொருள் என்னென்னா, நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக மரம். அதனால தான் விநாயகரே கற்பக களிர்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த சாதகனும் எதை நினைத்ததையெல்லாம் இறைவனிடத்தில் பெறுகின்றவனாக, நினைத்ததையெல்லாம் இறைவனிடத்தில் பெற்றுக் கொடுக்கின்றவனாக ஆகிறான். இப்போ ஞானசம்பந்தருடைய அப்பா பொண்ணு கேட்டாங்கன்னா, பொன் கேட்டார், யார்கிட்ட வாங்கி கொடுக்க முடிஞ்சது? அதுதான் கற்பகம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக இவரே பொன் கொடுக்க முடியாது, இறைவன்கிட்ட வாங்கி கொடுக்க முடிந்தது. அப்படியே அது சம்மந்தமாக என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் நீங்கள், அதேமாதிரி சுந்தரர் பொன் வாங்குறாரு இறைவன்கிட்ட. அந்த பொண்ணை அவர் உருவாக்க முடியலல்ல, இறைவனை பாடி இறைவன்கிட்ட பெற்றுக் கொடுக்கறதுனால கற்பகம். கற்பகத்துக்கு அதுக்கு கற்பகம் தானாக தரும். ஆனால் இங்கே கற்பகங்கிறது அந்த பொருள் கிடையாது. கற்பக மரம் போல் யாரிடத்தில் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து எழுதுங்க. திரிபுடி ஞானத்தால் மட்டும் இல்லாமல் அபேத ஞானத்தால், திரிபுடி பேத ஞானம், அபேத ஞானத்தில் அறிஞ்சதுனா தான் சிவபெருமான் விளங்குவார். அதாவது காண்பான் காட்சி காணப்படும் பொருளை கடந்து போயிடணும். மேல் கீழ் என்பன பொருட்கள் மீது உள்ள குணங்களினுடைய தன்மையால் விளையக்கூடியது. மேல் கீழ் என்ற பாகுபாடு ஒரு சாதகனுக்கு இருந்தால் அவனால் எல்லாம் சிவம் என்று பார்க்க முடியாது. அவனுக்கு விகற்ப உணர்வு இருக்கும். இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்க, இந்த உணர்வெல்லாம் வரும். நேற்று பழனியில் இந்த பாடத்தில் பதிஞ்சு விட்டுருக்கோம். நேற்று பழனியில் சாமி சொன்னார், கௌமாரமட சாமி சொன்னார், முருகனை பற்றி ஒரு பாடலில் வருதான், யார் ஒருவர் ஒழுக்கம் உடையவராக இருக்கிறாரோ, கருணை உடையவராக இருக்கிறாரோ, தவம் செய்பவராக இருக்கிறாரோ அவரை பழனி முருகன் இழுப்பாராம். என்ன இருக்கிறவங்க என்னெல்லாம் இருக்கணும்? ஒழுக்கம், கருணை, தவம் இருக்கணும். பழனி முருகன் இழுப்பாராம். நேற்று கௌமாரமட சாமி சொன்னார். ரொம்ப முக்கியமான செய்தி. ஃபஸ்ட்டு எது தான் சொல்லியிருக்கிறாங்க? அதை சொன்னால் தானே சண்டை வருது. போங்க எங்கேயாவது உலகத்தை சுற்றுங்க, ஒழுக்கம் இல்லாமல் சுத்தம்னா சுற்றுங்க. சைவ சமயத்தினுடைய ஒழுக்கம்ங்கிறது நேற்று என்னன்னு பார்த்தோம்?
சரியகிரியில் நிற்கணும். முடியலன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ சுற்றுங்க, சாமி ஏற்றுக்கிட்டாருன்னா சந்தோஷம். நாங்கள் சொல்கிற விதிகளில் நின்னீங்கன்னா சந்தோஷம், நிற்கலைனாலும் யாருக்கு பதில் சொல்லுங்கள்? இறைவனுக்கு பதில் சொல்லுங்கள். ஈரோட்டில் என்கிட்ட 4 வருஷம் படித்த ஒருத்தர் ஓடி வந்தார், அங்கே வந்திருந்தார். தென்சேரி மடை சாமிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கிறாரு. ஈரோட்டில் என்கிட்ட 4 வருஷம் படித்தவர் வந்து நம்மகிட்ட இருந்து வெளியேறின ஒரு குரூப்பை பற்றி சொன்னார். அவங்க இப்போ என் கூட இல்லை அப்படின்ட்டேன். உடனே அவர் சொன்னார், 4 வருஷமாக உங்கள்கிட்ட படித்தவங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் வேற என்னவோ சொல்ல வர்றாரு அப்படின்னாரு. இப்போ எங்கள் கூட அவங்க இல்லை, நாங்கள் வேறு அவங்க வேறு அப்படின்ட்டு டக்குன்னு இப்போல்லாம் எங்கேயுமே யாரையும் அப்படிலாம் விட்டுற கிடையாது. அதாவது எப்போது நம்முடைய குருகுலத்தை அவமதித்தார்களோ, எப்போது குருவை அவமதித்தார்களோ, இறைவன் தட்டி கேட்க வரைக்கும் விட போகிறதில்ல. நீங்கள் எல்லோரும் மறந்தாலும் என்னுடைய ரத்தத்தில் என்ன செய்யாது. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் நான் என்னுடைய பெருந்தன்மையை இழக்காமல் இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறேன். நம்மால் லாபம் அடைந்த ஒருத்தரால் நான் அஷ்டடைகிறதுக்கு தயாராக கிடையாது. உலகின் எந்த மூலைக்கு போனாலும் சாமியை விட மாட்டேன். தொடுத்த வழக்கு என்னது தான் வழக்கு தான். ஒரு நாளைக்கு 5000 முறை எனக்கு ஞாபகம் வருது அவங்க செய்த துரோகங்கள். அவர் ஓடி வந்து என்கிட்ட ஆசையோடு சொன்னார், அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு. அவர் உடனடியாக அவர் டக்குன்னு திரும்பிட்டார். நீங்கள் 4 வருஷம் உங்கள்கிட்ட படித்து உங்களை பற்றி எனக்கு தெரியாத, எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னாரு. ஆமாம், அந்த தென்சேரி மலை சாமிக்கிட்ட போய் உதவியாளராக சேர்ந்துருக்கிறார் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், ஈரோட்டுக்காரர். எதுக்கு சொல்கிறேன்னா, பாடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்லலை, பாடத்தோடு வர்றேன். எதில் வந்தீங்க? விகற்ப உணர்வு நமக்கு கிடையாது. அந்த விகற்ப உணர்வு கருணை நமக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு மாணவி வந்து சொல்லிச்சுது. என்ன சொல்லிச்சு? எங்கள் அம்மா வந்து ரெக்கார்டு ஒர்க்கு இதுக்கு வரல, வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வரலன்னுச்சுது. எனக்கு தெரியும் ஏன் வரலன்னு தெரியும். அதனால தான் நான் கூப்பிட்டு சொன்னேன், யாரும் சேராமல் இருக்கக்கூடாது. இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? பணம் ரெடி பண்ணேன். யாரையா ஒரு நன்கொடையாளர் பிடிக்கணும், இல்லை நானே போடுவேன். எனக்கு அந்த தைரியம் இறைவன் கொடுத்துருக்காரு. நம்முடைய மாணவர் ஒருத்தர் எதனால் நிற்கக்கூடாது? பணத்தெலாம் கூட யாரோ ஒருத்தர் பணம் நீங்கள் கூட சொன்னீங்களே ஒருத்தர் பணம் கட்டுறாருன்னு, அதை திருப்பி விட்டா போச்சு. ஒருத்தர் சொன்னார்ல, நம்ம மது சொன்னால சார், அதை கூட திருப்பி விட்டா போச்சு. அதுக்காக ஏன் ஒரு மாணவர் வெளியே நிற்கணும்? அப்படி பணத்துக்காக யாரும் வெளியே என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அந்த கருணை தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கருணையை என்ன செய்கிறதில்ல, விடுறதில்லை. நான் அதை கேட்டோன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறோம், நாம் முடிஞ்சளவு கரெக்டாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நம்முடைய அனுஷ்டானங்கள் விதிகள் எதையும் நம்ம விடலை. அதுபோல் நம்ம கருணையை விடலை. கருணையாக இருக்கிறதுனால தான் நம்மளை சுற்றி இவ்வளோ கூட்டம் நம்மளை நம்புகிறாங்க எல்லாரும். இன்றைக்கி நம்ம இந்த குழந்தைகளுக்கு சொன்னோம் வந்தாங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கையில் தானே வந்தாங்க. பேரண்ட்ஸ் இப்போ நான் என் பேத்தி அனுப்புவேன், நான் சும்மா எங்கே வேணாலும் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போக விடுவேன், நான் பாதுகாப்பு இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அனுப்பி விட்றாங்க. அப்போ நம்ம கூட்டத்துக்குன்னு கருணை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, தவம் இருக்குது. அது சாமி சொல்லும்போது எனக்கு அந்த சந்தோஷம்தான். நம்ம குரூப்பில் இருக்கிறது தான் சாமி சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். அங்கே ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க நம்ம கூட்டத்துக்கு. கௌமாரமோட சாமி ஆசிரியரை பேச சொல்லுங்கள் 4-5 தடவை சொன்னார். இப்போ நான் பேசி முடித்த பிறகு சாது சாமி சைவ சித்தாந்தம் பேசினார் வாத்தியார். இந்த மாதிரி சிலர் வந்து சைவ சித்தாந்தங்கிறது ஒரு தத்துவமே இல்லைன்னு சொல்கிறானுங்க. நீங்களாம் அதை எதிர்த்து போராடணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும் சார் நீங்கள் அப்படிங்கிறாரு என்னையை பார்த்து. பிறகு கௌமாரமோட சாமி 4-5 தடவை சொன்னார். ஆசிரியர் சொன்னது போல் ஆசிரியர் சொன்னது நல்லா நம்ம கூட்டத்துக்கு நல்ல மரியாதை கொடுத்தோம். நல்லா இருந்துச்சு நிகழ்ச்சி. நம்மகிட்ட விகற்ப உணர்வு இல்லை. விகற்ப உணர்வு எப்போ வரும்னா, அந்த பொருளினுடைய மேல் கீழ் என்ற வேறுபாடு வரும்போது தான் வரும். மேல் கீழ் என்ற வேறுபாடு வரும்போது தான் விகற்ப உணர்வு வரும். அதுவரை உண்மை ஞானம் வராது. அதனால தான் சமபுத்தியோடு அறிய வேண்டும்னு சொன்னார். அடுத்து தான் என்னும் நான் ஒரு வரிக்கு விளக்கம் சொல்றாரு. அந்த சிவகம்பாவனை வரிய பாருங்க. சிவமாகிய தானே நான் என்ன எண்ணும் உயிர் என்று பொருள். இறைவனுக்கு 6 குணங்கள் ஏன் சொல்லப்படுகிறது சொல்றார். அடுத்தது ஓராறு. பகவன் என்றால் 6 குணங்கள் உடையவன். பகவான் அவை அதில் ஒரு சில சொல்லியிருக்கிறாங்க. திரு, ஞானம், ஐஸ்வர்யம் 3 குணம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க.
இதைத்தான் வள்ளுவர் ஆதி பகவன் என்று சொல்கிறார். பரிமேலழகர் உரையில் இந்த 6 இருக்குது. இந்த பகவன்கிறதுக்கு அவர் 6 சொல்கிறார். ஒரு வகையில் பார்த்தால் அது வேத மரபு, என்ன மரபு கிடையாது, வேத மரபு. கார் ஒன்று கற்பகம் என்பதற்கு பொருள் மேகம் போன்ற கற்பக மரம். அதில் அழகாக சொல்லிட்டார். இந்த வரியை தான் நான் பிடிச்சுக்கிடுறேன். மேகம் அதாவது ஞானி அனைவருக்கும் பயன்படுபவன். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். மத்தியானம் கொஞ்சம் பேர் சாப்பிடாமல் போனால் நமக்குன்னு நம்ம இருக்கலாம்ல சார் அப்படின்னு இறைவன் நம்மளை இருக்க விட மாட்டான். அதனால தான் இறைவன் இந்த அளவுக்கு நம்மளை நல்லா வச்சுருக்கிறார். நான் சாப்பாடு வாங்க வேண்டியதுன்னு 500 ரூபா நான் கொண்டு வந்தேன். ஒரு பணம் மாணவர்கள் தந்த பணம் பைக்கில் வந்தது வேறு. ஆனால் நான் சாப்பாட்டுக்கே எவ்வளோ கொண்டு வந்தேன், 500 ரூபா கொண்டு வந்தேன். யாரையும் சாப்பிடாமல் நினைச்சக்கூடாது, அனுப்பக்கூடாது. பக்குவப்பட்டு ஞானி அனைவருக்கும் பயன்படுவோம் தான் ஞானி, ஒரே வார்த்தை. அதுக்காக நீங்கள் தேவையில்லைன்னு போகிறவங்களுக்கெல்லாம் பயன்பட முடியாது. நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க, உங்கள் சாப்பாடு எனக்கு வேண்டான்னு போகிறவனுக்கு நீங்கள் கூட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இறைவனே ஏற்க மாட்டார். என்ன சொல்கிறீங்க? மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, நீ தான் வரணும். அதுக்காக சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கருணை காட்டுறதுக்கு நம்ம இயேசுநாதரும் கிடையாது, புத்தரும் கிடையாது. நம்மை நாடுபவர்களுக்கு நம்ம நன்மை செய்பவர்களாக இருக்கலாம். அடுத்த வாரி என்ன அழகாக எழுதியிருக்கிறார். உண்மை ஞானி உலகர் அனைவருக்கும் உறுதுணையானவன் என்பது உணர்த்த பெற்றது. உறுதுணையானவன் மந்திரத்தை இனி படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். படித்தாச்சு ஏற்கனவே, அது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மந்திரத்துக்கு சேர்த்து ஒரே இடத்துல பொருள் சொல்கிறாங்க. அடுத்தது நாம் என்ன செய்வோம்னா அதனுடைய முன்னுரையையும் அதனுடைய பொருளையும் எழுதுவோம். அதுக்கு பிறகு நாம் விரிவுரை பார்க்கும்போது சேர்த்து பார்க்கலாம். ஆதார சோதனைங்கிற மந்திரத்துக்கும் அதுக்கடுத்தது 2க்கு சேர்த்து ஒரே இடத்துல பொருள் சொல்கிறாங்க. முன்னுரை ஒரு சாதகனுக்கு ஆதார சோதனையும் அத்வா சோதனையும் செய்ய வேண்டும். செய்தால் சிவபோகம் விளையும். பொருள் மேதா கலை முதல் கலையில் முதல்ல வர்றதுக்கு பேர் மேதை, அதனால் மேதா கலைன்னு சொல்லுவாங்க. 16 கலைகளால் இடைவிடாமல் ஓம் ஓம் என தியானித்தால், இதெல்லாம் வெளிப்படையாக எங்கேயுமே கிடையாது சார், இப்போ தான் வருது. ஓம் ஓம்னு தியானித்தா குண்டலினி சக்தி மேலே வரும்னு சொல்கிறார். ஓம் ஓம் என தியானித்தால் தூண்டி குண்டலியானது முறையே மூல முதல் அதாவது 2 மந்திரத்துக்கு சேர்த்து பொருள் சொல்கிறாங்க. முதல் மந்திரத்துக்கு பொருள் வராமல் 2வது மந்திரத்துக்கு பொருள் வருது. ஆமாம், அதாவது 1708க்கும் 1707க்கும் 1708க்கும் பொருள் சொல்கிறாங்க. ஆனால் உரையில் எந்த பொருள் முதல்ல வருது? 8னுடைய பொருள் முதல்ல வருது. நான் என்ன நினச்சேன்னா அதை தனியாக பிரிச்சிடலான்னு பார்த்தா 8க்குள்ளது முதல்ல வருது. தியானித்தால் குண்டலியானது முறையே ஓம் ஓம் என தியானித்தால் குண்டலினி தூண்டப்பட்டு சாதகன் மூலாதாரம் முதல் ஆறாம் ஆதாரம் வரை
அத்துவாக்களில் பழகுவான். நீங்கள் ஒன்று செய்யுங்க, இப்போ எழுதுனீங்கல்ல அந்த உரைக்கு பிராக்கெட்டில் மேதாதியாலேன்னு போட்டுக்கிடுங்க. இந்த மேதாதியாலுங்கிறதுக்கான பொருள் நம்ம சொல்லி முடிச்சிடும். ஒரு மந்திர பொருளுக்குள்ளே போகாமல் ரெண்டே கலந்து படிக்கிறது கஷ்டம், குழப்பி விட்டுரும். என்ன பண்ணியிருக்கிறோம், 1707 படிக்காமலே எதை படிச்சிட்டோம், 8 படிச்சிருக்கோம். தனித்தனியாக படிப்போம், இல்லைன்னா குழப்பி விட்டுரும். சரியா? குறிப்புரை பிராசாத மந்திரத்தால், பிராசாத மந்திரம்னா வேறு ஒன்றும் இல்லை, பிரணவத்தை 16ஆக பிரித்து சொல்கிறது. ஏற்கனவே எல்லாம் நடத்தியாச்சு திருமந்திரத்தில். ஓம் ஓம் என தோண்டி, நீங்கள் சாதாரண இந்த உடற்பயிற்சிக்காக யோகம் பண்ணுறவனே ஓம் தான் சொல்லுவான். நம்ம ஓம் சொல்கிறத விட ரொம்ப நேரம் சொல்லுவான். ஓ அப்படிம்பா. ஆனால் அது தமிழ் இலக்கணப்படியே தப்பும்பாங்க, எங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தவங்க. ஓ என்பது நெடில், இம்ங்கிறது குறில், 2.5 மாத்திரை, 2.5 மாத்திரைக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படிம்பாங்க. ஓ என்பது நெடில் சார், இம் என்பது குறில். மெய்யெழுத்துக்கு 1/2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. 2.5 ஒரு நெடில் ஒரு மெய்யெழுத்திற்கு எவ்வளோ மாத்திரை, 2.5 மாத்திரைக்குள்ளே முடிக்கணும். அவங்க அதையே எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க சொல்லும்போது ஓம், அவ்வளோதான், 2.5 மாத்திரை முடிஞ்சிடும். யூனிட்டை விட்டிங்கன்னா ஓ கொரட்டை போட்டு தூங்க போகிறவனாட்டம் எழுப்பான். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஆமாம், அதை இதில் சொல்கிறாரு. பிராசாத மந்திரத்தால், நீங்கள் பிராசாத மந்திரம் சொல்லலைன்னா கூட பரவாயில்லைங்க. அதாவது விநாயகர் அகவல் உரையில் வையாபுரி ஐயா பிரசாத மந்திரத்தை இன்றைக்கு பிரித்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, பிரசாத யோகம் என்ற யோகத்தை செய்ய ஆள் கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாமல் ஓம்ங்கிற மந்திரத்தை ஒழுங்காக சொன்னாலே இது இந்த சாதனம் ஆயிரும். சரியா? ஓம் என தூண்டி ஆதார பயிற்சி செய்தால் சிவோகம் பாவனை விளையும். இந்த மேதாதி என்பதற்கு மேதாகலைமுறைய 16 கலைகள். அதில் மேதை என்பது முதல் கலை, உண்மனை என்பது கடைசி கலை. அதெல்லாம் புக்கை பார்த்து எழுதிக்கிடுங்க. அதை எழுதி நாம் எதையும் உடனடியே இப்போ சாதிக்க போகிறதில்ல. வெறுமனே அறிவாக தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அது தேவைப்படும் போது கண்டுபிடிச்சி எழுதிக்கிடுங்க. தேவைப்பட்டால் அந்த நம்ம திருமந்திர உரைக்கல போனால் அது இருக்கும். எத்தனை கலை? 16 கலைகள். இவை உடலில் சக்தி வெளிப்படுகின்ற, சிவசக்தி வெளிப்படுகின்ற யோக தானங்களாகும், யோகத்திற்குரிய இடம். என்று யோக நூல் சொல்லுகிறது. பிராசாத மந்திரம் எது இல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், மேலும் சில சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதில் எதையும் நாம் பயிற்சி பண்ண முடியாது. நான் தான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லிட்டேன், என்ன மட்டும் பண்ணுங்க, ஓ மட்டும் சொல். நான் பலமுறை சில விஷயங்களை அந்த சாதகம்தான் சுருக்கிக்கிடணும். முடியலைன்னா நம்ம தான் சுருக்கிக்கிடணும். சென்னைக்கு 8 வழிச்சாலையிலும் போகலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 4 வழிச்சாலையிலும் போகலாம், 2 வழிச்சாலையிலும் போகலாம், 1 வழிச்சாலையிலும் எங்கே போகலாம்? ஆமாம், 8 வழிச்சாலை இருக்குது. 8 வழிச்சாலையில் போனால் தான் சென்னைன்னு சொல்லக்கூடாது. எத்தனை வழிச்சாலையும் இருக்குது. அதாவது கிராமத்து வழியாகவே நடந்து போகணுன்னா கூட போகலாம். புரியுதா? அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்து வைத்து கொண்டு இது முடியலையேங்கிறதுக்காக அதையே பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க முடியலைன்னா பெட்டி கடை வைக்கக்கூடாதுன்னு தப்பு கிடையாது. 2 வியாபாரம் தான். அவன் லெவலுக்கு ஒரு வியாபாரத்தை என்ன செய்யலாம், பண்ணலாம். அவங்க அடைகிறதுல நம்ம கொஞ்சம் குறைவாக அடைவோம், அதனால் தப்பு கிடையாது. நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓம் ஓம்னு திரும்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிவோகம் வரும். அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே உள்ளதை நீங்கள் தேடுனீங்கன்னா தேடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. ஜோல்னா போய் போட்டுட்டு தேடுனா சந்தோஷம், தாடியை வளர்த்துக்கிட்டு. சிலர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தீவிரமாக தேடி நீளமாக தாடி வளர்த்து ஆராய்ச்சியாளராக ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அளவு தான் என்ன செய்யணும்,
அதனால தான் நமக்கு யோகத்தை ஒரு லிமிட்டாக வச்சுருக்காங்க. சரியை விரிப்போம், நாம் கிரியை விரிப்போம். யோகத்துக்கு கிராஸ் பண்ணி உடனடியாக ஞானத்துக்கு கூட்டு போகிறது என்ன காரணம்னா, யோகம் வந்து எல்லாரையும் யோகத்தில் கொண்டு நிறுத்தக்கூடாது. அவனுக்கு திறமை இருந்துன்னா அவன் எதுக்குள்ள தானாக போய் விழுவான், யோகத்தில் அவனாக போய் விழுவான். ஆனால் வேகமாக அவனை எங்கே கடத்திடணும்? சரியை கொடுத்து கிரியை கொடுத்து யோகம் ஓரளவு கொடுத்து ஞானத்துக்கு கடத்திடணும். யோகத்தில் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா எப்படி இந்த கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிற பையன் வேலைக்கு போகாமல் கல்யாணத்துக்கு போகாமல் குட்டிச்சவராக போயிடுவான் சில பையன். அது மாதிரி அந்த சாதகன் சிக்கிக்கிடுவான். அவனை எப்படி உடனடியாக சம்பாதிக்கிறான்? கல்யாண வயசு வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறோம்? கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி இவனை உடனடியாக எங்கே தள்ளி விட்டுறணும்? அதுக்கு பிறகு இவன் அவனுடைய வாலிப வயசு பசங்க கூட சுற்றுறது அது பாதிக்காது. திருமணம் செய்யாமலே குட்டிச்சவரில் உட்காந்து பேசினா குட்டிச்சவரும்பா. திருமணம் செய்து 2 குழந்தைக்கு அப்பனாயிட்டானா விமர்சனம் வராது. சம்பாதிக்கிறான், தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, கார் பங்களாவோடு இருக்கிறான், குட்டிச்சவரில் உட்காந்தாலும் அவனை யாரும் அவனை என்ன செய்ய மாட்டாங்க. அதே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. அதனால தான் அந்த யோகத்தில் வந்து நீங்கள் ரொம்பவும் தோண்டி உள்ளே போகிறதா இருந்தால் நீங்கள் முற்றிலும் யோக மார்க்கி ஆயிடுவீங்க. அதற்கு உங்களுக்கு விடைகள் இன்றைக்கி சொல்லித்தரதுக்கு நமக்கு யாரும் இல்லை. அதில் வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் விளக்குவதற்கு நம்மகிட்ட யாரும் கிடையாது, ஆட்கள் கிடையாது. அதனால் அதை சிம்பிளாக எடுத்துக்கொள்ளணும். அடுத்து ஒரு அழகான குறிப்பு சொன்னார். வாரேன் மேதாதியில் இதில் இந்த மந்திரத்தில் விடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்தந்த ஆதாரங்களில் தியானித்தாலும் மறதி ஏற்படும். அதனால் விடாதுன்னு சொன்னாராம். அடுத்து ஓம் என தூண்டின்னு அந்த மந்திரத்தில் இருக்குது. ஓம் என தூண்டினா ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லின்னு எடுத்துக்கிட்டா போதும். சாதகன் அந்தந்த ஆதாரங்களில் மனதை நிறுத்தணும். ஓம் ஓம் என்று தியானிக்கணும். அடுத்த ஆதாரத்தை அடையணும். தனியாக உங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேனுங்க. ஒரு மந்திரத்துக்கானது முடிஞ்சது. திருமூல திருவடிகள் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. எல்லா உயிர்களையும் புற்று வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, அண்ணாமலையார் கரோகர. சிவாய நம. இந்தாங்க.